வெள்ளிக்கிழமை காலையிலேயே வெள்ளனை எழுந்திருச்சு நானும் என் சகோதரியும் வீட்டுல இருக்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு சமையல் வேலையும் சேர்த்து முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு கோவிலுக்கு கிளம்பிட்டோம். அங்க இருந்து வீட்டுக்கு வரதுக்கே மணி 11:30 போல ஆயிட்டு. இதுக்கு மேல நம்ம உடம்பு தாங்காத, மிஷினுக்கு கொஞ்சமாச்சும் ரெஸ்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் மத்தியான சாப்பாடு சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் மறுபடியும் மீண்டும் ஒரு 3 மணி வாக்குல எங்க அம்மா ஓடு பூ வாங்கிட்டு வரல, இன்னைக்கு வெள்ளிக்கிழமையாச்சு, சாயங்காலம் மறுபடியும் சாமி கும்பிடணுமே அப்படின்னு சொல்லிட்டு என்னையும் எங்க அக்காவையும் துரத்தி விட்டுட்டாங்க. எங்க அம்மா காமாட்சி அம்மன் விளக்குக்கு ஒரு பழைய மர ஸ்டாண்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது எங்க பாட்டி எங்க அம்மா புதுசுல கொடுத்ததான். அதுல இருந்து இத்தனை வருஷம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அதனால ஒரு புது ஸ்டாண்ட் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் பித்தளையில வாங்கலாம்னு சொல்லிட்டு தான் நாங்க ஃபர்ஸ்ட் போயிருந்தோம். அங்க போய் பார்த்தா மனசுக்கு நிறைவா இருக்கிற மாதிரி எந்த ஒரு ஸ்டாண்டும் கிடைக்கவில்லை. அதனால பூவை வாங்கிட்டு வீட்டுல ஏத்துற அகல் விளக்கு ஓட்டை ஆகிவிட்டது. அதனால அதெல்லாம புதுசா வாங்கிட்டு வந்துட்டு வீட்டுல சுவாமி கும்பிட்டுட்டு காலையில செஞ்ச சட்னி இருந்துச்சு. சோ தோசையை மட்டும் சுட்டு சாப்பிட்டாச்சு. அப்பாடா இதுக்கப்புறம் வேலை இல்லைன்னு டிவி பார்த்துக்கிட்டே ஆனந்தமா சாப்பிட்டுட்டு இருந்தேன். நாளைக்கு வேற வீடியோல பார்க்கலாம். பாய்.